வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX காப்பர் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நேற்று என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல். நான் இப்போலாம் கம்ப்யூட்டர் கர்சரை ஒவ்வொரு கேண்டில் ஸ்டிக் மேலே வைக்கிறனோ அப்போ கீழே உங்களுக்கு டேட்டும் டைமும் உங்களுக்கு தெரியுது. நம்ம பார்க்குற இந்த ரெட் கலர் கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோடைய ப்ரைஸ் ஓப்பனிங் 438.2 அப்படின்ற இடத்துல ஓப்பன் ஆகிருக்கு. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இன்னும் வரப்போகிற வீடியோஸில் இந்த ப்ரைஸ் ஃப்ளோ அனாலிசிஸ் சார்ட் ட்ரேடிங் அதில் கொஞ்சம் அதிகமாக கவனம் செலுத்துவோம். இதுவும் குட்வில் கமோடிட்டிஸு அதே சார்ட்டிங் டூல் தான். ஆனால் இதில் முழுமையாக நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறப்ப நல்ல இந்த கலர் சேஞ்ச் ஆகிற இண்டிகேட்டர்ஸ்லாம் வச்சுருக்கோம். ஆனால் இதில் அதெல்லாம் இப்போ ரிமூவ் பண்ணியிருக்கோம். சார்ட் ட்ரேடிங்கை முதல்ல பார்ப்போம். அதுக்கப்புறம் அந்த இண்டிகேட்டரை ஆட் பண்ணி நம்மளால் எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக ட்ரேட் என்ட்ரி எடுக்க முடியுது அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்டு இருந்த மாதிரி நேற்று காப்பர் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் இருக்கும் அப்படின்றது நம்மளோட எதிர்பார்ப்பாக இருந்தது. அந்த அடிப்படையில் மார்க்கெட் ஓப்பன் ஆனதே 438. இந்த 438 அப்படின்றது ஒரு முக்கியமான இடம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 3ஆம் தேதி இந்த இடத்துல தான் 438 அப்படின்ற இடத்துல பல முறை ரெசிஸ்டன்ஸ் எடுத்து 436க்கு வந்திருக்கு. வந்ததுக்கப்புறமா இந்த 438 ஒரு அடிப்படையான சப்போர்ட்டை மாற்றி அதிலிருந்து 446 வரைக்கும் காப்பர் மார்க்கெட் மேலே போயிருக்கு அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அந்த காரணத்தினால 438 வந்தோடனே அந்த இடத்துலேருந்து ஓரளவு மார்க்கெட் மேலே போக முயற்சி செஞ்சுருக்கு. அது பலன் கொடுக்காம ட்ரெண்டு கண்டினியூ ஆகி 436.6 அப்படின்ற நம்ம எதிர்பார்த்த டார்கெட் ஜோன் மட்டும் இல்லாமல் அதுக்கு கீழேயும் வந்து ப்ரைஸை ட்ரேட் ஆகி 436 தொட்டிருக்கு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, இந்த 436 ஒரு சப்போர்ட்டாக மாற்றுறதுக்கு உண்டான முயற்சி நடந்திருக்கு. மறுபடியும் பார்த்திங்கன்னா 438 வரைக்கும் மார்க்கெட் பவுன்ஸ் பேக் ஆக முயற்சி செஞ்சுருக்கு. ஆனால் பல முறை 438 ட்ரை பண்ணியிருக்கு. ஆனால் அங்கே ஏன் 438க்கு மேலே போக முடியாமல் மார்க்கெட் ட்ராப் ஆச்சு அப்படின்ற காரணத்தை பார்த்திங்கன்னா, இதுதான் அது காரணம். மார்ச் மாதம் இந்த இடத்துல தான் 438 அப்படின்ற இடத்த மேலே போக விடாமல் தான் தடுத்துருக்கு. ஸோ இந்த காரணத்தினால இது 438 அப்படின்றது ஒரு ஸ்ட்ராங்கான நடுவில் இருக்கிற ஒரு ரெசிஸ்டன்ஸாக மார்க்கெட்டில் செயல்பட்டுருக்கு. நம்ம எதிர்பார்த்த மாதிரி கடைசியாக மார்க்கெட் க்ளோசிங் வந்து 436.60 அப்படின்ற இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு. ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் அனாலிசிஸ் பார்க்கணுன்ற அவசியமே கிடையாது. ஏன் அப்படின்னா, நேற்று மார்க்கெட்டோடைய முழு ட்ரேடிங் ஜோன் அதுக்கு முன்னாடி நாள் மார்க்கெட்டை விட கம்மியாக தான் இருந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, குட்விலோட சார்ட்டிங் டூலை சேர்த்து இண்டிகேட்டர் ஆட் பண்ணுவோம். நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்க சார்ட்டிங் டூல் இப்படியே தான் இருக்கும். அதே கேண்டில் ஸ்டிக் தான். கேண்டில் ஸ்டிக்ஸில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் அதோட சில பல இண்டிகேட்டர் ஆட் பண்ணியிருக்கலாம். மார்க்கெட் ப்ரைஸ் ஓப்பனிங் ஆனதுக்கப்புறமே நம்ம சார்ட்டிங் டூல் இண்டிகேட் பண்ணியிருக்கு. இன்னும் மார்க்கெட்டோட ட்ரெண்டு டவுனில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்ற மாதிரி இண்டிகேட் செஞ்சுருக்கு. அந்த அடிப்படையில் மார்க்கெட் கம்ப்ளீட்டாக 436 வரைக்கும் வந்திருக்கு. இந்த இடத்துல மார்க்கெட் ப்ளூ கலரில் இண்டிகேட் பண்ணது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு இண்டிகேஷன் கொடுத்துருக்கு. ஏற்கனவே இந்த இடத்துல ஒரு பெரிய ப்ரைஸ் ஆக்ஷன் நடந்திருக்கு அப்படின்ற காரணத்தினால நாங்கள் பலமுறை எல்லா செமினார் மற்றும் ட்ரைனிங்கில் சொன்னது தான். இந்த சார்ட்டிங் டூல் நீங்களே ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை மிஸ் பண்ணால் கூட இதோட இண்டிகேஷன் எல்லாத்துக்குமே ஒரு காரணம் உண்டு. இங்கே வேறு ஏதோ சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருந்திருக்கும் முன்னாடி. அந்த காரணத்தினால தான் இந்த இடத்துல இண்டிகேட் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கு. ஏற்கனவே இது ஒரு முக்கியமான இடம் அப்படின்ற முதல் இண்டிகேஷன் கொடுத்துருக்கு. ஆனால் நம்ம சார்ட்டிங் டூலில் ட்ரேடிங் ரூல்ஸ் நம்ம செட் பண்ண மாதிரி பச்சை கலர் மூவிங் ஆவரேஜ் இந்த கோட்டு கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்க காரணத்தினால இந்த என்ட்ரியை நீங்கள் எடுத்திருக்க முடியாது. அப்படியே என்ட்ரி எடுக்கணுன்னாலும் பல காரணங்களோட நீங்கள் யோசித்து எடுத்துருக்கலாம். கடைசியாக இறுதியாக 436 அப்படின்ற இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி என்ன பண்ணலாம் ட்ரேடிங்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மார்க்கெட் 436.60 பக்கமாகவோ இல்லை அது கீழேயோ கொஞ்சம் அப்படியே அங்கேயே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. வெளிநாட்டில் இருக்க காமெக்ஸ் மார்க்கெட் வச்சு இதை ப்ரைஸ் ஓப்பனிங்கை கணிக்கிறோம். இன்றைக்கும் மறுபடியும் காப்பர் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உள்ளது அப்படின்றது தான் நம்மளோட எதிர்பார்ப்பு. அப்படி ட்ரெண்டு கண்டினியூ ஆச்சுன்னா 432.60 அப்படின்ற அடுத்த டார்கெட் ஜோனை தொடுறதுக்கு வாய்ப்பு உள்ளது. கவனமாக இருக்க வேண்டிய இடம் 438. ஏன்னா ட்ரேட் ஆகிற சமயத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக நம்மளோட மூவிங் ஆவரேஜ் 438 வந்து நின்றோம். ஏற்கனவே 438க்கு மேலே போச்சு அப்படின்னா ஷார்ட் டேர்ம் ப்ரைஸ் மூமெண்டம், அதாவது தற்காலிகமாக மார்க்கெட் 1-2 பாயிண்ட் இந்த இடத்துலேருந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்படி போச்சுன்னா அது எதிர்பார்க்குற அடுத்த டார்கெட் ஜோன் 441.80 அப்படின்ற அடுத்த ஜோனுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் கவனமாக இருக்க வேண்டியது 438 அப்படின்றது நடுவில் இருக்கிற ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக.
நம்ம குட்வில் சார்ட்டிங் டூல் ஏற்கனவே இங்கே இண்டிகேஷன் கொடுத்துருக்கு. கண்டிப்பாக 438க்கு மேலே போகிறப்பவும் கவனமாக பார்த்து உன்னிப்பாக வாட்ச் பண்ணிங்கன்னா திருப்பியும் நம்ம சார்ட்டிங் டூல் கரெக்டாக உங்களை கரெக்டான டைரக்ஷனில் வச்சுருக்கோம் அப்படின்றதுல சந்தேகமே கிடையாது. சரி, ட்ரேட் நடக்கிறப்போ பார்க்கலாம் என்னென்ன மாற்றங்கள் நடக்குதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.